ஒரு அழகான ஆசிரமத்தில் ஒரு சாமியார் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பாப்பாவையும் ஆட்டையும் மிகவும் பாதுகாப்பாக வளர்த்தார். அப்போது ஒரு நாள், வணக்கம், நானும் ஆடும் காட்டை சுற்றி பார்த்துவிட்டு வரட்டுமா? இப்படி அந்த பாப்பா கேட்டதும் சாமி கூறினார், நான் ஆதரவற்ற உங்களை வளர்ப்பது போல் நீங்களும் உதவி தேவைப்படுபவருக்கு உதவுங்கள். காட்டில் உங்களுக்கு ஆபத்து என்றால் இறைவனை கூப்பிடுங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறி அனுப்பி வைத்தார். சரிங்க சாமி, உங்கள் சொல் போல் நானும் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். காலில் முள் குத்தி விட்டது, அதனால் என் அம்மாவையும் பிரிய நேர்த்தது. பாப்பா பயப்படாதே, குட்டி யானை நம்மளை ஒன்றும் செய்யாது. குட்டி யானை கவலைப்படாதே, நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். குட்டி யானையின் காலில் இருந்த முல்லை பாப்பா எடுத்த பிறகு அதன் அம்மாவிடம் அழைத்து சென்றார்கள். குட்டி யானை அதன் அம்மாவை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் துள்ளி நதியை கடந்து சென்றது. அம்மா, அவர்கள் தான் காப்பாற்றி உதவினார்கள். நாமும் ஒரு நாள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மா. ஆஹா, நான் சாப்பிட நல்ல ஆடு கிடைத்தது. அச்சச்சோ, புலி வந்து விட்டதே. புலியிடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? இறைவா காப்பாற்றுங்கள், இறைவா காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். அந்த குரலை கேட்டதும் யானை ஓடி வந்து புலியை துரத்திவிட்டு அவர்கள் இருவரையும் காப்பாற்றியது. பாப்பா, நான் புலியை துரத்தி விட்டேன். உங்களை நானே பத்திரமாக வீட்டில் விட்டு வருகிறேன், வாருங்கள். நாம் பிறருக்கு செய்யும் சிறு நன்மையும் நமக்கு ஒரு நாள் மிக பெரிய நன்மையாக நடக்கும். அதனால் இறைவன் நமக்கு வாய்ப்பு தரும்போது பிறருக்கு நன்மை செய்யுங்கள்.